தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு ஆணை வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம். மலர் தூவி நன்றி செலுத்திய ஊழியர்கள். ஓய்வூதியர்களின் வீடுகளுக்கே சென்று வாழ்நாள் சான்றிதழ் வழங்கும் திட்டம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தல். மணவெளி அரசு தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் பரிசுகள் வழங்கி பாராட்டு. புதுவை கடைகளில் பெயர் பலகை தமிழில் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது. தமிழகத்திலும் இதை பின்பற்ற வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தல். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்ட தினம். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. புதுவையில் சுட்டரிக்கும் வெயில். வாகன ஓட்டிகளின் சிரமத்தை போக்க புதுவை போக்குவரத்து சிக்னல்களில் பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் அமைப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு ஆணை வழங்கிய முதல்வர், அமைச்சருக்கு மலர் தூவி ஊழியர்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த 2003ஆம் ஆண்டு ரொட்டிப்பால் தொடங்கப்பட்டது. இதற்காக 950 ஊழியர்கள் மாதம் 10,000 ரூபாய் சம்பளத்திற்கு பணி அமர்த்தப்பட்டனர். இவர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். ஊழியர்களின் கோரிக்கையினை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி 2023ஆம் ஆண்டு ரொட்டிப்பால் திட்ட ஊழியர்களுக்கு சம்பளம் 10,000 இருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதன்படி ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட 18,000 ரூபாய்க்கு சம்பள உயர்வு ஆணை வழங்கும் நிகழ்வு சட்டப்பேரவையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி ரொட்டிப்பால் ஊழியர்கள் சிலருக்கு சம்பள உயர்விற்கான ஆணையினை வழங்கினர். தற்போது சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்று கொண்டிருப்பதால் ஊழியர்கள் அனைவரையும் சட்டமன்றத்திற்குள் அனுமதிக்கவில்லை. இதனால் ஊழியர்கள் அனைவரும் சட்டமன்றம் வெளியே காத்திருந்தனர். தகவல் அறிந்து பேரவையில் வெளியேறி சட்டமன்றம் அருகே காத்திருந்த இடத்திற்கு சென்ற அமைச்சர் மற்ற ஊழியர்களுக்கு ஆணையினை வழங்கினர். அப்போது ஊழியர்கள் அமைச்சருக்கு மலர் தூவி வரவேற்று நன்றி தெரிவித்தனர். ஓய்வூதியர்களின் வயது முதிர்வை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் அஞ்சல் துறை மூலம் இருப்பிடத்திற்கு சென்று வாழ்நாள் சான்றிதழ் வழங்குவது போல் புதுவையிலும் ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டசபையில் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் பூஜ்ய நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பேசுகையில், புதுச்சேரி மாநிலத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் ஏறத்தாழ 30,000 பேர் ஓய்வூதியம் பெற்று வரும் நிலையில் அவர்கள் உயிருடன் இருப்பதை உறுதி செய்ய வருடத்திற்கு ஒருமுறை, அதாவது மே மாதம் தொடங்கி அந்த மாத இறுதிக்குள் வாழ்நாள் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற கட்டாயம் நடைமுறையில் உள்ளது. இதன் காரணமாக வயது முதிர்ந்த பென்ஷன்தாரர்கள் சிரமப்பட்டு அந்த கருவூலத்திற்கு செல்ல வேண்டியுள்ளது. இதனால் அவர்கள் கருவூலகங்களுக்கு சென்று வருவதற்காக மற்றவர்கள் துணை தேவைப்படுவதுடன் போக்குவரத்திற்கான வாகன செலவுகளும் செய்ய நேரிடுகிறது. இதனால் ஓய்வூதியதாரர்களின் பணம் விரயமாவதுடன் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி உடல்நலம் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆகையால் அவர்களின் வயது முதிர்வை கருத்தில் கொண்டு அண்டை மாநிலமான தமிழ்நாட்டில் அஞ்சல் துறை மூலம் ஓய்வூதியதாரர்களின் இருப்பிடத்திற்கே சென்று வாழ்நாள் சான்றிதழ் பெற
புரிந்துணர்வு ஒப்பந்தம் சான்றிதழ் ஒன்றுக்கு ரூபாய் 70 கட்டணத்தில் ஓய்வூதியர்களின் இருப்பிடத்திற்கே சென்று சேவை வழங்க அந்த மாநில நிதியமைச்சர் முன்னிலையில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்குடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. அதை பின்பற்றி நம் புதுச்சேரியிலும் இதை நடைமுறைப்படுத்த ஏதுவாக அஞ்சல் துறையில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்குடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஓய்வூதியர்களின் சிரமத்தை போக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டசபையில் வலியுறுத்தியுள்ளார். மணவெளி அரசு தொடக்கப்பள்ளி ஆண்டு விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மணவெளி அரசு தொடக்கப் பள்ளியில் ஆண்டு விழாவையொட்டி பல்வேறு போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி துணை ஆய்வாளர் லிங்கசாமி வாழ்த்துரை வழங்க தலைமை ஆசிரியர் சாந்தகுமாரி தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் உலக சாதனையாளர் குரலரசி, ஆசிரியர் எழிலரசி, ஓவிய ஆசிரியர் கலை மாமணி முனுசாமி மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மங்கலட்சுமி, சிவசங்கரி, பள்ளி ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் சட்டப்பேரவையின் நிகழ்வுகளை நேரடியாக அறிந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் சட்டப்பேரவையின் நிகழ்வுகளை நேரடியாக அறிந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காரைக்கால் நிரவி பாரதிதாசன் அரசு நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் புதுச்சேரி சட்டசபைக்கு வந்து பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்ந்து பேரவை நிகழ்வுகளை நேரடியாக பார்த்தனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர். அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி நோட்டு, புத்தகம், எழுதுகோல் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை மாணவ மாணவியர்களுக்கு வழங்கி நன்றாக படித்து வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்தினார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன், அரசு செயலர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் நிகழ்ச்சியின் போது உடன் இருந்தனர். ஒசூடு தொகுதி ராமநாதபுரத்தில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஒசூடு தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரத்தில் உள்ள தாங்கலில் இருந்து தண்ணீர் வெளியேறும் பகுதிகளுக்கு ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் யூ வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கு அமைச்சர் சாய் சரவணகுமார் முயற்சியில் வில்லையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக ஒசூடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாடு முரளி, கிளை தலைவர்கள் பெரியசாமி, கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பாமக ரமேஷ் ஐயப்பன், பாஜக தொகுதி நிர்வாகிகள் உலகு, மல்லிகா, உசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடகப் பிரிவு மூலம் ராமநாதபுரத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சி வில்லியனூர் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் பிறந்த நாளையொட்டி சட்டசபையில் அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளரும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளருமான ஜெயக்குமார் தனது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி சட்டசபையில் அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு மாநில செயலாளர் ஜெயக்குமார் சந்தன மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்து பெற்றார். இந்நிகழ்ச்சியின் போது சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் சரவணன், பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் முத்தழகன், சுப்பிரமணி, வில்லியனூர் மாவட்ட கல்வி பிரிவு தலைவர் ஜெயராஜ், ஹரிஹரன், குமார், மஞ்சுனி, விநாயகம், முருகன், ராஜா, சிதம்பரநாதன், கணேசன், ஏழுமலை ஆகியோர் உடன் இருந்தனர். அரியாங்குப்பம் அரசு தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி
பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அரியாங்குப்பம் அருந்ததிபுரத்தில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி துணை ஆய்வாளர் லிங்கசாமி வாழ்த்துரை வழங்கினார். தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பழனிராஜ் நன்றியுரையாற்றினர். கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வள்ளி செய்திருந்தார். பாகூர் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் பல்வேறு இயற்கை இடுபொருட்கள் மதிப்பு கூட்டல் பற்றிய தொழில்நுட்ப பயிற்சியில் விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி அரசு வேளாண் துறை பாகூர் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் ஆத்மா திட்டத்தின் கீழ் பல்வேறு இயற்கை இடுபொருட்களின் மதிப்பு கூட்டல் பற்றிய தொழில்நுட்ப பயிற்சி கருவடிக்குப்பம் கிராமத்தில் நடைபெற்றது. பாகூர் மற்றும் சேலியமேடு பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு பல்வேறு இயற்கை பொருட்கள் மதிப்பு கூட்டல் பற்றிய இந்த பயிற்சி முகாமிற்கு பாகூர் கோட்ட இணை வேளாண் இயக்குநர் குமரவேலு தலைமையேற்று முகாமை துவக்கி வைத்தார். ஆத்மா திட்ட துணை இயக்குநர் கலைச்செல்வி, பாகூர் வேளாண் அதிகாரி பரமநாதன் ஆகியோர் ஆத்மா திட்ட செயல்பாட்டினால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பயன் பற்றியும் விவசாய இடுபொருட்களின் மதிப்பு கூட்டுதலின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்தனர். கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி மாதவன் மாட்டுச்சாணம் மற்றும் குதிரை சாணத்தில் இருந்து சிமெண்ட் தொட்டி இல்லாமல் மண் தரையிலேயே மண்புழு உரம் எளிய முறையில் தயாரித்தல் மற்றும் மதிப்பு கூட்டல் செய்து 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருவது பற்றியும், விவசாயி வெற்றிச்செல்வன் மாட்டுச்சாணத்தில் இருந்து விபூதி தயாரித்து மதிப்பு கூட்டலின் விற்பனை செய்து விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது பற்றியும் எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆத்மா திட்ட தொழில்நுட்ப மேலாளர் ஆறுமுகம், பக்தவச்சலம், ஆதித்தன், செல்வமுத்து ஆகியோர் செய்திருந்தனர். இந்த பயிற்சி முகாமில் சேலியமேடு மற்றும் பாகூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிறைவாக சேலியமேடு துணை வேளாண் அதிகாரி பாஸ்கரன் நன்றி கூறினார். ஏனாம் பிராந்தியத்தில் சேகரிக்கப்படும் குப்பைகளை அங்கேயே கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதை தடுக்க இடம் தேர்வு செய்ய வேண்டும் என சட்டமன்ற பூஜ்ய நேரத்தில் பேசிய ஏனாம் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் பேசியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. ஏனாம் பிராந்தியத்தில் தினமும் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டுவதற்கான ஏனாமில் இடமில்லாத காரணத்தினால் அருகில் உள்ள ஆந்திராவின் காக்கிநாடா மாவட்டத்தில் இடம் தேர்வு அளிக்க ஆந்திர அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு இன்னும் இடம் தேர்வாகவில்லை. இந்த நிலையில் கடந்த 25 நாட்களாக ஏனாமில் உள்ள குப்பைகள் அனைத்தும் அந்தந்த வீதிகளிலேயே கொட்டப்படுகிறது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஏனாம் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் பேசினார். மேலும் அவர் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோரை சந்தித்து இது குறித்து கோரிக்கை வைத்தார். இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆந்திராவில் இடம் தேர்வு செய்யப்பட்டு குப்பை கொட்டுவதற்கு இடம் ஒதுக்கப்படும் என கூறினார். ஆனால் இதற்கு சாத்தியமில்லை என்று கூறிய சட்டமன்ற உறுப்பினர் அசோக், புதுச்சேரி அரசு ஏனாம் பகுதியிலேயே குப்பைகளை கொட்டுவதற்கான மையத்தை உருவாக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டம் ஒருங்கிணைப்பாளர்கள் தெய்வீகன், காரைக்கால் வினோத், சத்தியவதி, காரைக்கால் மணிவண்ணன் ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இவர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். உழவர்கரை தொகுதி பாவாணர் நகர் பகுதியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் 3 சக்கர வாகனம் வழங்கினார். உழவர்கரை தொகுதி பாவனர் நகர் பகுதியில் மாற்றுத்திறனாளி ஒருவர் தொடர்ந்து அரசிடம் கோரிக்கை வைத்தும் இதுவரை அவருக்கு 3 சக்கர வாகனம் வழங்கப்படவில்லை. இதனையடுத்து முன்னாள் துணை சபாநாயகரும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலனிடம் தெரிவித்தார். இதனையடுத்து முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் தன் சொந்த செலவில் மாற்றுத்திறனாளிக்கு 3 சக்கர வாகனம் வாங்கி கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், MNR பேரவை அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் கலந்து கொண்டனர். நிலுவை ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை ஊழியர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயல்படுத்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊழியர்களாக 2009ஆம் ஆண்டு புதுச்சேரி வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் 100க்கும் மேற்பட்டவர்கள் பணிக்கமர்த்தப்பட்டனர். 16 ஆண்டுகளாக பணிபுரியும் இவர்களை கொண்டு ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். நிலுவையில் உள்ள 3 மாத கால ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும். இத்திட்டத்தில் 55,000 கிராமப்புற தொழிலாளர்கள் பயனடைந்து வருகின்றனர். அவர்களுக்கு கடந்த 5 மாதங்களாக நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனே வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் 16வது நாளாக கண்ணை கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஊதியம் வழங்க, ஊதியம் வழங்க, ஊதியம் வழங்க, ஊதியம் வழங்க, 3 மாத ஊதியம் வழங்க, 3 மாத ஊதியம் வழங்க, 3 மாத ஊதியம் வழங்க. புதுச்சேரியில் கடைகளில் பெயர் பலகை தமிழில் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில், புதுச்சேரியில் கடைகளின் பெயர் பலகை தமிழில் இருக்க வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளது பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. சென்னையில் உள்ள கடைகளின் பெயர் பலகை ஒரு வாரத்தில் தமிழில் மாற்றாவிட்டால் கடைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் என்று சென்னை மாநகராட்சியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது. தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்களில் மொழிப்பற்று அதிகமாக உள்ளது, குறிப்பாக கர்நாடகாவில் அதிகமாக உள்ளது, உண்மையிலும் உண்மை என்று தெரிவித்தார். தொடர்ந்து திமுகவை போல பொது இடத்தில் உள்ள பாமக கொடி கம்பங்களை அகற்ற ஆணையிடுவீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த ராமதாஸ், பொது இடத்தில் கொடி கம்பங்கள் அமைக்க அனுமதிக்க வேண்டும், அதே நேரம் நீதிமன்றம் விதிக்கும் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், சுவரில் அரசியல் விளம்பரங்கள் எழுதுவதை தவிர்க்க வேண்டும். மற்ற மாநிலங்களில் இந்த நடைமுறை இல்லை, வெளிநாடுகளில் இதுபோன்ற நடைமுறை இல்லை. மாநாடு விளம்பரம் எழுதினால் மாநாடு முடிந்த பின் அக்கட்சியே இதனை அழிக்க வேண்டும் என்ற விதிகள் உள்ளன, இதை தடை செய்ய வேண்டும் என்றார். சிப்காட் தொழிற்பேட்டை, நிலக்கரி சுரங்கம், வளர்ச்சி திட்டங்கள் ஆகியவற்றுக்கு தேவை என்று கூறி அரசே நிலங்களை பறிக்கிறது. அது மட்டுமின்றி ஏரி, குளங்கள் போன்ற நீர்நிலைகளை பாதுகாக்கவும் தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக தமிழகத்தில் வளர்ச்சி, கட்டமைப்பு என்ற பெயரில் அரசுக்கு சொந்தமான நீர்நிலைகளை தனியாருக்கு தாரை வார்க்க வகை செய்யும் தமிழ்நாடு சிறப்பு திட்டங்களுக்கான நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை கடந்த ஆண்டு அக்டோபர் 18 முதல் தமிழக அரசு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் அரசு நினைத்தால் நீர்நிலைகளுடன் கூடிய எந்த நிலத்தையும் தனியாருக்கு தாரை வார்க்க முடியும். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்ட தினத்தையொட்டி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டது. அன்று முதல் ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் மாலை அணிவித்து குரல் ஒப்புவிப்பது வழக்கம். திருக்குறளை மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் இந்த நிகழ்வு தமிழ்ச்சங்கத்தில் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் 63வது மாதமாக 20ஆம் தேதி என்பதால் திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, செயலாளர் சீனு மோகன்தாஸ் மற்றும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் சார்பில்
திருக்குறள் புத்தகம் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் இன்னல்களை களைவது குறித்து புகார் குழுவினருக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் குழுவின் சேர்மன் ஹேமவதி மற்றும் உறுப்பினர்கள் மயில், ஜெயலட்சுமி, ஜெயந்தி, ராஜவேலு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோடைக்காலம் துவங்கி வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் வாகன ஓட்டிகளின் சிரமத்தை போக்க புதுச்சேரி போக்குவரத்து சிக்னல்களில் பசுமை பந்தல்கள் பொதுப்பணித்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுவையில் கடந்த ஜனவரி மாதம் இறுதி முதலே வெயில் பொதுமக்களை வாட்டி வதைத்து வருகிறது. புதுவையில் காலை 7 மணிக்கே உச்சி வெயில் போல் காணப்படுகிறது. வெயில் மாலை 4 மணி வரை அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் அலுவலகம் செல்கின்றவர்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள், அத்தியாவசிய பணிகளுக்காக கட்டாயமாக வெளியே செல்ல வேண்டியவர்கள் வெயிலின் காரணமாக கடும் அவதி உற்று வருகின்றனர். புதுவையில் உள்ள சிக்னல்களில் வெயில் சுட்டெரிக்கும் வேளையில் வாகன ஓட்டிகள் கடும் அவதி உற்று வருகின்றனர். இவர்களின் சிரமத்தை போக்க புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் புதுவையில் உள்ள பல்வேறு சிக்னல்களில் இரும்பு தூண்களை கொண்டு பிரம்மாண்டமாக மிக நீளமான பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில், நல்ல யோசனை தான் இது. அப்பப்போ டெம்பரவரியாக போடாமல் பர்மனண்டான சொல்யூஷனாக போட்டு விட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மழைக்கு, வெயில் எல்லாத்துக்குமே இதாக இருக்கும். லாஸ்ட் டைம் மேலே இப்போ நல்லா இருக்குது, கரெக்டாக ஸ்டாண்டர்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி என்னென்னா பாதி கரெக்டாக கவர் ஆகும், பாதி கரெக்டாக ஆகாமல் இப்போ நல்லா இருக்குது. பாஜக ராஜ்பவன் தொகுதி மகளிர் சார்பில் நடைபெற்ற கோலப் போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பிறந்தநாள் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் ராஜ்பவன் தொகுதி மகளிர் சார்பு கோலப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இந்த கோலப் போட்டி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட SP பட்டேல் சாலை, வாழைக்குளம், சின்னையாபுரம், குருசுக்குப்பம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குநர் விஜய் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்தகண்ணன், பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்தபாஸ்கர், பாஜக OBC மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான ரெமோ, ஆகாஷ், பிரகாஷ், வீரமணி, செல்வம், மாலதி, வள்ளி, உமா மகேஸ்வரி, பாக்யா, சோசிலா, வத்சலா, மகேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த கோலப் போட்டியில் கலந்து கொண்ட மகிழ்விகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் அன்று பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. அரியாங்குப்பம் BCP நகரில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நேரில் சந்தித்து பணம் மற்றும் பொருள் உதவிகள் வழங்கி ஆறுதல் கூறினார். அரியாங்குப்பம் BCP நகர் 3வது குறுக்கு வீதியை சேர்ந்த தம்பதி ராஜேஷ், கமலி இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இந்த நிலையில் ராஜேஷின் தாயார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை கவனித்துக் கொள்ள கமலி மருத்துவமனைக்கு சென்றார். ராஜேஷும் மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் வீட்டில் குழந்தைகள் 2 பேர் மட்டும் தனியாக இருந்தனர். அப்போது வீட்டின் ஒரு பகுதியில் திடீரென தீப்பிடித்து எரிந்து குடிசை வீடு முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது. இதனால் வீட்டில் இருந்த கட்டில், பீரோ உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமானது. இதற்கிடையே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடிசையை அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நேரில் பார்வையிட்டு அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியது மட்டுமல்லாமல் பண உதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருள் உள்ளிட்ட பொருளுதவி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது தொகுதி செயலாளர் ராஜா மற்றும் அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, ஜெயக்குமார் மற்றும் அஜித்குமார், முத்துலிங்கம், கணபதி, பரமசிவம், காத்தவராயன் மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சூசையப்பர் திருவிழாவில் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது.
புதுச்சேரி பெட்ரிட் செமினர் மேல்நிலைப் பள்ளியில் புனித சூசையப்ப திருவிழா பள்ளி முதல்வர் பங்கு தந்தை தேவதாஸ் அடிகளார் தலைமையில் 3 நாட்கள் கொண்டாடப்பட்டது. கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய சூசையப்பர் திருவிழாவில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலட்ஸ் கலந்து கொண்டு சிறு தேர்பவனி மற்றும் திருப்பலியை நிறைவேற்றினார். இதனைத் தொடர்ந்து 3ஆம் நாள் ஆடம்பர தேர்பவனி புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட முதன்மை குரு அருட்தந்தை குழந்தைசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பங்கு தந்தையர்களால் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. விழாவில் பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், பங்கு மக்கள் மற்றும் அருட் சகோதரிகள் கலந்து கொண்டனர். திருப்பள்ளிக்கு பிறகு புனித சூசையப்பரின் ஆடம்பர தேர்பவனியை அருட்தந்தை சுவாமிநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி ஆகியோர் ஆசீர்வதித்து தொடங்கி வைத்தனர். இந்த தேர்பவனி காந்தி வீதி, நீலராஜப்பையர் வீதி, மிஷன் வீதி வழியாக புனித ஜென்மராக்கினி ஆலயம் சென்றடைந்தது. அங்கு இறை மக்களுக்கு அருட்தந்தையர்கள் நற்கருணை ஆசீர் வழங்கினர். இந்த நிகழ்வில் அருட்தந்தை தேவதாஸ், பாத்திமா அன்னை ஆலய பங்குத்தந்தை மரிய அந்தோனி, பெட்ரிட் செமினர் பள்ளியின் துணை முதல்வர் சின்னப்பன் உள்ளிட்ட இறை மக்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை 100 நாள் வேலை செய்யும் பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் அரியாங்குப்பம் கொம்யூன், பாகூர் கொம்யூன், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்குட்பட்ட 39 பஞ்சாயத்துகளுக்கு ஆரியபாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட 14 பஞ்சாயத்துகளை சேர்ந்த 100 நாள் வேலை செய்யும் தொழிலாளர்கள் ஆண், பெண் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் வேலை செய்தவரை சரியாக சம்பளம் வழங்காததை கண்டித்தும் 100 நாள் வேலை தர வேண்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அவர் தொழிலாளர்களிடம் தாங்கள் வேலை செய்வதற்கான சம்பள கணக்கு, பணி ஆய்வாளர், இளநிலை பொறியாளர் ஆகியோர் சரிபார்த்து தன்னிடம் சம்பள கணக்குக்கான பில் வந்தவுடன் அடுத்த 2 நாட்களுக்குள் சம்பளத்தை உறுதி செய்து வங்கிக்கு அனுப்பிவிடுவதாக, தங்கள் மீது எந்த தவறும் இல்லை எனவும், வங்கியில் மத்திய அரசு 100 நாள் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க நிதி செலுத்தாததால் வங்கிகள் தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் சம்பளத் தொகை வரவு வைப்பதற்கு தாமதமாகிறது எனவும், வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் எந்த தவறும் இல்லை எனவும் தெரிவித்த அவர், மேலும் டெல்லியிலிருந்து மத்திய அரசின் 2 குழுவினர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் கடற்கரையொட்டிய பகுதிகளான 14 பஞ்சாயத்துகளுக்குட்பட்ட 40 இடங்களை ஆய்வு செய்தவர்கள் இனி வாய்க்கால் தூர்வாறுதல், அகலப்படுத்துதல், ஆழப்படுத்துதல் போன்ற பணிகளுக்கு மீண்டும் 100 நாள் வேலை செய்யும் தொழிலாளர்களை ஈடுபடுத்த வேண்டாம் எனவும், புதிதாக நர்சரி அமைத்தல், கட்டிடம் கட்டும் பணி, அரசு பள்ளி கல்லூரிகளில் மரம், செடி, கொடிகளை அப்புறப்படுத்துதல், சமுதாய நலக்கூடங்களை சுத்தப்படுத்துதல் போன்ற பணிகளில் வேலை கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் ஈடன் பீச் அருகில் சுமார் 250 தென்னை, மா, முந்திரி உள்ளிட்ட மரக்கன்றுகளை நட்டு அதனை பராமரிக்கும் பணிகள் நடைபெற உள்ளதாகவும், அதேபோன்று தவளக்குப்பம் கல்லூரி வளாகத்தில் உள்ள 2 ஏக்கர் நிலத்தில் நர்சரி அமைப்பு தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இதனை கேட்டறிந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் சமரசம் ஏற்பட்டு கலைந்து சென்றனர். அதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த கருவுற்ற தாய்மார்களுக்கு நிதி உதவிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் சுமார் 30 நபர்களுக்கு 4,60,000 தொகையினை 18,000 மற்றும் 13,000 வீதம் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணையினை வில்லியனூர் தொகுதி அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், அவைத்தலைவர் ஜலால் அனீப், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், ஜெகன் மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் மற்றும் சபரி, ராஜி, முருகன், சேகர், வீரக்கண்ணு, முருகன், கார்த்திகேயன், மனோகர், ராமஜெயம், ரகு, ராஜன், காளிதாஸ் ஆகியோர் உடன் இருந்தனர். சன்மூன் அறக்கட்டளை சார்பாக காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு வெயிலின் தாக்கம் காரணமாக குளிர்பானம் வழங்கும் நிகழ்வு தொடங்கி வைக்கப்பட்டது. தற்பொழுது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களுக்கு சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பல்வேறு தரப்பினரும் பொதுமக்களுக்கு வெயிலின் தாக்கத்தை போக்கும் வகையில் நீர்மோர், குளிர்ச்சியூட்டும் பழங்கள் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காமராஜர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பொதுமக்களுக்கு சன்மூன் அறக்கட்டளையின் சார்பாக அறக்கட்டளையின் தலைவியும் தொழிலதிபரும் ஆன என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான நூர்ஜஹான் தலைமையில் குளிர்பானம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ஷாஜகான் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு ஆணை வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம்.
மலர் தூவி நன்றி செலுத்திய ஊழியர்கள். ஓய்வூதியர்களின் வீடுகளுக்கே சென்று வாழ்நாள் சான்றிதழ் வழங்கும் திட்டம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தல். மணவெளி அரசு தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் பரிசுகள் வழங்கி பாராட்டு. புதுவை கடைகளில் பெயர் பலகை தமிழில் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது. தமிழகத்திலும் இதை பின்பற்ற வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தல். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்ட தினம். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. புதுவையில் சுட்டரிக்கும் வெயில். வாகன ஓட்டிகளின் சிரமத்தை போக்க புதுவை போக்குவரத்து சிக்னல்களில் பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் அமைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.